த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சமீப நாட்களா டெல்லியில தீன் தயாள் உபாத்யாயா மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டுருச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கு. என்னன்னு புரியல. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டெல்லியில நடக்கக்கூடிய தமிழ்நாடு ரிலேட்டடான மிக முக்கியமான அரசியல் நகர்வுகள் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது நம்ம சேனல்ல மட்டும் தான் கிடைக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிமுக எந்த திசையை நோக்கி பயணம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். பாஜக எந்த திசையில் அந்த கட்சியை இயக்குறாங்களோ அந்த கட்சியில தான் அவங்க போறாங்க அப்படின்றத என்னால ஓரளவுக்கு உறுதியா சொல்ல முடியும். காரணம் பாஜக அதிமுகவுல அந்த அளவுக்கு ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்துல இருந்து டெல்லியில நான் அதிமுக சம்பந்தமான விஷயங்களை எல்லாத்தையும் ஓரளவுக்கு செய்திகள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடைசியா ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு வந்தப்போ டெல்லி சும்மா அதிர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் ஏர்போர்ட்டுக்கு அவங்க வரும் பொழுது நியூஸ் கவரேஜ் பண்றதுக்காக போயிருந்தேன். சரியா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்போ அங்க செக்யூரிட்டி கார்டா இருந்த நார்த் இந்தியன் ஒருத்தர் கேட்டாரு, ஏற்கனவே அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோலாகலமா இங்க டெல்லி ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டுல இருந்து சீஃப் மினிஸ்டர் வராங்க அப்படின்னு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜெயலலிதா அவர்கள் டெல்லி வராங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்த கவனமும் அவர் மேல திரும்பிடும். ஏன் டெல்லியில பிரைம் மினிஸ்டர் மோடியை ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டரா சந்திக்கிறாங்க அப்படின்னா சென்னையில இருந்து அவங்க உட்கார்றதுக்காக தனி சேர் அப்படின்றது வரும். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு அந்த சேரு தனி கார்ல வரும். அந்த காரை எதையும் சோதனை கூட பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துடைய உச்சத்துல இருந்தாங்க ஜெயலலிதா. ஆனா இப்ப அப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அதிமுக யாரு கூட கூட்டணி வைக்கணும், கட்சியில யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அடுத்து எங்க பிரச்சாரம் பண்ணணும், டெல்லியில இருந்து தலைவர்கள் வந்தா எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே டெல்லியில உட்காந்துக்கிட்டு பாஜக தலைமை டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை, ரெண்டு தலைவர்களுக்கு இடையில சிக்கல் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனா இங்க அப்படியே தலைகிலுங்க, எல்லாருமே டெல்லிக்கு தான் வராங்க. ஏன் செங்கோட்டையன் கூட சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து அதிமுகவுல நிறைய குழப்பம் இருக்கு, நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்துட்டு போன உடனேயே அதே கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் முன்னாள் முதல்வராகவும் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரா? என் டிடிவி தினகரன் கூட அமித்ஷா எப்ப தன்னை பார்க்க கூப்பிடுவாரு அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாமே இப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது எல்லாத்துக்கும் மேல டெல்லியில இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப ரகசியமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய வீட்டுல நைட்டு, அதுவும் எத்தனை மணிக்கு, 9:30 மணிக்கு மேலதான் பாக்குறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா இருந்தாரு. ஆனா பாஜகவுக்கு அதிமுக தலைவர்கள் தங்களை நம்பிதான் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியே போகணும் அப்படின்னு டெலிபரேட்டா விரும்புறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியோடைய சந்திப்பாகட்டும், ஓ பன்னீர்செல்வத்துடைய சந்திப்பாகட்டும், செங்கோட்டையனுடைய சந்திப்பாகட்டும், இது சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் எங்களுக்கு பாஜக தரப்புல இருந்தா கசிய விடுறாங்க. அவ்வளவு ஏங்க, கூட்டணி முறிஞ்சிருச்சு, கூட்டணி திருப்பி சேர்றாங்க. அப்ப அதை யார் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்? சென்னைக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறாரே தவிர பக்கத்துல உட்கார்ந்து இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசல. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச விஷயம். எஸ்பி வேலுமணி, தங்கமணி மாதிரியான அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா டெல்லிக்கு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. பாஜகவுடைய தலைவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், குறிப்பா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன டைரக்ஷன்ல சொல்றாரோ அதைத்தான் இவங்களும் செய்யறாங்க. அதிமுகவுக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்றது உள்கட்சி விவகாரமா போய்கிட்டு இருக்கு. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு திமுகவுக்குள்ள ஏதாவது உள்கட்சி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். துரைமுருகன் ஒதுக்கப்படுறாருன்னு நினைக்கிறாங்க, பொன்முடி அவர்கள் ஒதுக்கப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெரிய அளவுல லைம் லைட்ல வர்றதே இல்லை. இப்ப இவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை டெல்லிக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ இல்ல மல்லிகார்ஜுன கார்கேவையோ பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் முதல்ல அதை எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்க? பண்ணவே மாட்டாங்க. உங்க உள்கட்சி விவகாரம் அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும், எங்ககிட்ட ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனா பாஜக தலைவர்கள்
வாண்டடா அதிமுகவில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களாவே உள்ள வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல இருக்கிறாங்க. அதனாலதான் சமீப நாட்களா அதிமுகவுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியுடைய நிறுவனரா இருக்கக்கூடிய எம்ஜிஆரை புகழ்றதை விடவும், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா இருந்த இவங்க எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களை புகழ்றதை விடவும், பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் வானலாவிய அளவுல புகழ்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தையே பாருங்களேன். உலகத் தலைவர்களில் முதன்மையானவர்னு பிரைம் மினிஸ்டர் மோடியை குறிப்பிடுறாரு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அமித்ஷாவை குறிப்பிடுறாரு. மாண்புமிகு போடுறாரு, பெரிய தலைவர்கள் அப்படின்ற வாழ்த்து வார்த்தைகளை வந்து அப்படியே கொட்டி தீக்குறாரு. ஆனா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கிட்ட வரும் பொழுது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அதோட ரொம்ப சிம்பிளா நிறுத்திக்கிட்டாரு. இப்போ இந்த விஷயம் அப்படின்றது வெறும் செங்கோட்டையனோட மட்டும் கிடையாது. அதிமுக நிர்வாகிகள் பலரும் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விளையாட்டா சொல்லுவாங்க, இன்னும் போற போக்க பார்த்தா அதிமுக நிர்வாகிகள்லாம் அவங்க பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய போட்டோவை எடுத்துட்டு அமித்ஷாவுடைய போட்டோ வச்சுக்குவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விமர்சனங்களா முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த விமர்சனங்களை அரசியல் ரீதியா கொண்டு போக தொடங்கி இருக்கிறாங்க திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நல்லா இருக்கியாப்பா, பசங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்களா, தலைவர் அறிக்கை பார்த்தீங்களா, கூட்டத்துக்கு போனோமா, என்னைக்கு கூட்டம், எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அப்படின்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அப்படிதான் பேசுவோம். இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யார் காலை யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? இவனை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. இவன் ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா, இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடுகெட்ட நிலைமை. உங்க கட்சியே உங்ககிட்ட இல்ல, பாஜக டெல்லியில இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா இதை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த கட்சியை நம்பியா வாக்களிக்க போறீங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கிட்டயே அவங்க பிரச்சாரம் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உடனடியா சரி செய்ய வேண்டிய தேவை அப்படின்றது அதிமுகவுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அவங்க நிலைப்பாடு மாறுமா? அவங்களுடைய கட்சி விவகாரத்தை அவங்களே சரி செய்யணும்னு நினைப்பாங்களா, இல்ல அதுக்கும் பாஜகவை தான் நம்பி இருக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அதிமுக மீது வைக்கப்படக்கூடிய இத்தகைய விமர்சனங்களையும் பாஜக அதிமுகவுக்குள்ள செலுத்தக்கூடிய இந்த ஆதிக்கத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.